ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் மௌரியருக்கு பின் இந்தியா போஸ்ட் மௌரியன் இந்தியாவுடைய பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி படித்தோம். சுங்காஸை பற்றி படித்தோம், கன்வாஸ் பற்றி படித்தோம் இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தோ பாக்டீரியன்ஸ் அண்ட் இந்தோ கிரீக்ஸை பற்றி படிக்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்தியாவுடைய இந்த நார்த் வெஸ்ட்டில் இந்த ரீஜியனில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பான்னா இந்தோ பாக்டீரியர்கள் அல்லது இந்தோ கிரீக்ஸ் எனக்கு இருந்திருப்பாங்க. இங்க தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தியர்கள் அவங்களுடைய கிங்டம் இவங்க தான் எங்க படையெடுத்து வராங்க, இந்தியாக்குள்ள படையெடுத்து வராங்க. ஸோ அப்போ இவங்கள பத்தி தெரிஞ்சுப்பதற்கான ஒரு முக்கியமான சோர்ஸ்லாம் நம்ம முன்னாடியே பேசிட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தோ கிரீக்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ யார் யாரெல்லாம் ரூலர்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஃபவுண்டர் வந்துட்டு டியோடட்டஸ் அப்படிங்கிறவர் தான் இல்லைங்களா. ஸோ அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூத்தடிமஸ் அவர் வராரு. அதுக்கடுத்து எனக்கு டெமிட்ரியஸ் 1 வராரு. அதுக்கடுத்து டெமிட்ரியஸ் 2 வராரு இல்லைங்களா. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோன் இந்தோ கிரீக் கிங். இரண்டாம் டெமிட்ரியஸ் தான் பார்த்தீங்கன்னா முதல் இந்தோ கிரேக்க அரசராக அறியப்பட்டவராக எனக்கு வந்துட்டு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ numismatic evidences proves that the Demetrius issued bilingual square coins இல்லைங்களா. அதாவது ஸ்கொயர் ஷேப்ல ஒரு காயின்ஸ் சரிங்களா. ஸோ ஸ்கொயர் ஷேப்ல ஒரு காயின்ஸ் இதுல பாத்தீங்கன்னா 2 மொழிகள்ல பாத்தீங்கன்னா அது எழுதப்பட்டிருக்கும். பைலிங்குவல் இவர் சதுர வடிவிலான இருமொழி வாசகங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டார் இல்லைங்களா. நாணயத்தின் தலைப்பகுதியில் கிரேக்க மொழியும் பூப்பகுதியில் கரோஷ்டி மொழியும் இடம்பெற்றுள்ளதா சொல்றாங்க இல்லைங்களா. பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன மொழி பாத்தீங்கன்னா கிரேக்க மொழி, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தோ கிரேக்கர்கள் பேசிய கரோஸ்தி மொழி. இந்த 2 மொழிகளையும் கொண்ட நாணயங்களை வெளியிட்ட அரசராக நான் கண்டிப்பா யார சொல்லணும், டெமிட்ரியஸ் 2 நான் சொல்லணும். முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து ஒரு முக்கியமான நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அரசர்னு பாத்தீங்கன்னா மீனாந்தர். இந்த மீனாந்தரை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். சுங்க அரசரான புஷ்யமித்ர சுகர் என்ன பண்ணாரு, இந்த மீனாந்தரை தோற்கடிச்சாருன்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா. இவர் தான் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோன் இந்தோ கிரீக் கிங்ஸ். நன்கு அறியப்பட்ட அரசர்ல இவரும் முக்கியமானவராக சொல்றாங்க. ஹி இஸ் செட் டு ஹேவ் ரூல்ட் எ லார்ஜ் கிங்டம் இன் த நார்த் வெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியாவுடைய வட மேற்குல பாத்தீங்கன்னா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கிங்டம் பாத்தீங்கன்னா எனக்கு யாரு ரூல் பண்ணியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாந்தர் இல்லைங்களா. So his coins were found over an extensive area ranging from Kabul Valley and Indus River to the western Uttar Pradesh. ஸோ அப்போ இவருடைய நாணயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு எங்க ஸ்டார்ட் ஆகி பறந்து விரிந்த பகுதியில் கிடைக்கின்றன. காபூல் பள்ளத்தாக்கில் தொடங்கி இல்லைங்களா, ஆப்கானிஸ்தான்ல காபூல்ல தொடங்கி சிந்து நதி கடந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் வரையிலான பகுதிகள் கிடைத்தன இல்லைங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க ஆப்கானிஸ்தான் இங்க இல்லைங்களா, இங்க ஆப்கானிஸ்தான் காபூல் இங்க இங்க தொடங்கி எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே எனக்கு சிந்து பகுதி இங்க யூபி வரைக்கும் மேலாம் கூட எனக்கு யாருடைய காயின்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, மீனாந்தர் வெளியிட்ட நாணயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ மிலிந்த பன்ஹா முக்கியமான ஒரு பாயிண்ட். Milinda Panha, a Buddhist text, is a discourse between Bactrian king Milinda and the learned Buddhist scholar Nagasena இல்லைங்களா. ஸோ மிலிந்தா அப்படின்னாலும் மீனாந்தர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. தி மிலிந்தா இஸ் ஐடென்டிஃபை வித் மீனாந்தர். ஸோ மிலிந்தாவே மீனாந்தராக அறியப்பட்டவராக சொல்றாங்க. ரெண்டுமே அவருடைய பேர் தான் இல்லைங்களா. அப்போ எனக்கு ஒரு புத்த சமய நூல் இருக்கு. முக்கியமான ஒரு பாயிண்ட். மிலிந்த பன்ஹா என்ன சமயத்தை சார்ந்த ஒரு நூல், புத்த சமயத்தை சார்ந்த ஒரு நூல், ஒரு புத்திஸ்ட் டெக்ஸ்ட் இல்லைங்களா. இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பாக்டீரிய அரசனான மீனாந்தர் அதாவது மிலிந்தா என்பவருக்கும் ஒரு நல்ல ஒரு புத்த சமய அறிஞரான நாகசேனா என்பவருக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு உரையாடல் பத்தி ஒரு ஆர்குமெண்ட்டை பத்தி பாத்தீங்கன்னா இந்த மிலிந்த பன்ஹா அப்படிங்கிற ஒரு புத்த சமய நூல் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லியிருக்கும். மிலிந்த பன்ஹா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாக்டீரிய அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலே அந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, so Milinda is identified with Menander. Menander is believed to have become a Buddhist and promoted Buddhism. So Menander என்ன சொல்றாங்கன்னா அவர் என்னவாக மாறி இருக்கலாம், பௌத்தராக மாறி இருக்கலாம். மாறி பௌத்த சமயத்துடைய வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை வந்துட்டு யாரு பண்ணாரு, மீனாந்தர் பண்ணதா வந்து எனக்கு சொல்றாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தோ கிரீக்ஸ், இந்தோ கிரீக்கர்களுடைய அவங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம்னா முதல் விஷயம் காயினேஜ் நாணய முறை அப்படிங்கிறது தான். ஸோ இந்தோ கிரீக் ரூலர்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் எ டை சிஸ்டம். இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சுவார்க்கும் முறையை அறிமுகம் செய்தனர்.
இல்லைங்களா? ஸோ அண்ட் ப்ரொடியூஸ்டு. ஸோ அச்சுவாக்கம்னா அந்த நாணயங்களே அச்சடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் ப்ரொடியூஸ்டு ப்ராப்பர்லி ஷேப்டு காயின்ஸ் வித் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் என்கிரேவ்டு ஃபிகர்ஸ் ஆன் தெம் இல்லைங்களா? ஸோ இவங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நேர்த்தியான வடிவங்களில் நாணயங்கள பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஷேப்ல பார்த்தீங்கன்னா வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுத்துக்களும், சின்னங்களும், உருவங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்தியன்ஸ் லேர்ன்ட் திஸ் ஆர்ட் ஃப்ரம் தெம். இம்முறையை இந்தியர்கள் இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். ஸோ அப்போ இந்த கிரேக்கர்கள் தான் பார்த்தீங்கன்னா என்னங்க ப்ராப்பரான ஷேப்ல பார்த்தீங்கன்னா நாணயங்கள் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி அதில் வந்து எழுத்துக்கள் எழுதுறது, சிம்பிள்ஸ் போடுறது, இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு இந்த மாரியெல்லாம் அவங்க வந்துட்டு நாணயங்கள அச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து தான் இந்தியர்களும் அதே மாரி பண்ண ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அதே மாரி த கிரேக்ஸ் வேர் குட் கேவ் பில்டர்ஸ். கிரேக்கர்கள் குகைகளை அமைப்பதில் சிறந்தவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கேவ்ஸயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடைவரை கோயில்கள் மாதிரி மாத்துறது, கேவ்ஸயே தங்க கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாரி எல்லாம் வந்துட்டு அமைச்சுக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீக்ஸுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. தி மகாயானா புத்திஸ்ட். ஸோ யாரெல்லாம் மகாயானம்? நான் புத்த சமயத்திலேயே 2 பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஹீனயானம்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு படிக்கிறோம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீனயானம் என்பது புத்தருடைய பிரின்சிபல்ஸ வந்துட்டு அக்செப்ட் பண்ணவங்க தான் எனக்கு வந்துட்டு யாரு? ஹீனயானம். மகாயானம் அப்படிங்கிறது புத்தரையே சாமியா வழிபட ஆரம்பிச்சவங்க தான் எனக்கு யாரு? மகாயானம். அப்போ இந்த மகாயானா புத்திஸ்ட் லேர்ன்ட் த ஆர்ட் ஆஃப் கார்விங் அவுட் ஆஃப் கேவ்ஸ் இல்லைங்களா? ஃப்ரம் தெம் அண்ட் பிகேம் ஸ்கில்டு இன் ராக் கட் ஆர்க்கிடெக்சர். அதாவது இந்த மகாயானத்தை சார்ந்த பௌத்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க யார பார்த்து? கிரேக்கர்கள பார்த்து தான் குகைகளை குடைந்து உருவாக்கும் முறைய பார்த்தீங்கன்னா, யாரு கத்துக்கிட்டா? நம்மளுடைய மகாயான பௌத்தர்கள் கத்துக்கிட்டாங்களாமா. அதன் மூலம் குடைவரை கட்டிடக்கலையில் சிறப்பு திறன் பெற்றவர்களாக எனக்கு யார் இருந்தா? மகாயான பிரிவினர்கள் எனக்கு இருந்ததா எனக்கு சொல்றாங்க. அது போக முக்கியமான ஒரு பாயிண்ட், காந்தாரா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் ஆர்ட் இஸ் ஹெவிலி இண்டப்டட் டு த கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது காந்தார கலைப்பள்ளி கிரேக்கர்களின் கிரேக்கர்களின் சிற்பக்கலைக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக உள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ காந்தாரா என்பது ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் ஸ்டாச்சூஸ், சிலைகளை உருவாக்கும் ஒரு அமைப்பு முறை. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா காந்தாரா என்று பெயர் இல்லைங்களா? ஸோ 2 கலைப்பாணி இருக்கு. காந்தாரா கலைப்பாணி, மதுரா கலைப்பாணி அப்படின்லாம் இருக்கு. இது 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டைல்ல உருவாக்குற சிலைகள் எப்படி இருக்கு? என்ன கலர்ல இருக்கு? எந்த மாரியான ஒரு முக அமைப்புல இருக்கு இல்லைங்களா? அமைதிய வந்துட்டு வெளிப்படுத்துதா? இல்ல புரட்சிய வெளிப்படுத்துதா? இல்ல எதுவுமே இல்லாம நியூட்ரலான ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ வச்சு ஒரு சிலை செய்றாங்களா? அத பொறுத்து தான் அது காந்தாரா கலைப்பள்ளியா, இல்ல மதுரா கலைப்பள்ளியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியால கிரேக்கர்கள் மூலமாகத்தான் என்ன ஒரு கலை இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்குது? காந்தார கலைப்பாணி இந்தியாக்குள்ள வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சாகர்கள். இல்லைங்களா? ஸோ அப்படித்தானே ஆர்டர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது எல்லாமே நார்த் வெஸ்ட்ல இந்தியாவுடைய வடமேற்குல பார்த்தீங்கன்னா, இந்தோ பாக்டீரியன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அல்லது இந்தோ கிரீக்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அதுல பார்த்தவங்க தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசின யாரெல்லாமே லைக் ஃபவுண்டரா வந்து டியோடட்டஸ் சொல்றோம். முக்கியமானவங்கன்னா வந்துட்டு டெமிட்ரியஸ் டூவும், அடுத்த முக்கியமான அரசர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீனாந்தர் இல்லைங்களா? அவர பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னா வந்துட்டு மிலிந்த பான்ஹா அப்படிங்கிற ஒரு நூல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மீனாந்தருக்கும் நாகசேனாவுக்கும் இடையிலான ஒரு உரையாடலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல்னு சொல்லி படிக்கிறோம். இந்த இந்தோ கிரீக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான நாணயங்கள நமக்கு இந்தியாக்குள்ள வந்துட்டு அ இந்தியாக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அதே மாரி நம்ம பெர்ஷியன்ஸ், பாரசீகர்கள் அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? கர்சா அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை, கர்ச காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப காசு அப்படிங்கிற பேர்ல நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதே மாரி நாணயங்களை அச்சிடும் ஒரு முறை யார்ட்ட இருந்து கத்துக்கிட்டோம்? கிரீக்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குகைகளை உருவாக்குவதில் கை தேர்ந்தவர்கள் தான் எனக்கு யாரு? கிரேக்கர்கள். இந்தோ கிரேக்கர்கள். அதே மாரி இந்த கிரீக்ஸ் கிட்ட இருந்து தான் எனக்கு காந்தாரா கலைப்பாணி அப்படிங்கிறது எனக்கு இந்தியாக்குள்ள வர ஸ்டார்ட் ஆனதா சொல்றாங்க. ஸோ அப்ப அடுத்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தோ பாக்டீரியன்ஸு ஆர் இந்தோ கிரீக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சாகர்கள். ஸோ இப்போ சகார்கள் பத்தி படிக்கணும்னா, த இந்தோ கிரீக்ஸ் ரூல் இன் இந்தியா வாஸ் எண்டட் பை சகாஸ். சாகர்கள் இந்தியாவில் இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை முற்றுப்புள்ளி வைத்தவர்களாக எனக்கு யார சொல்றாங்க? சாகர்கள சொல்றாங்க. அப்ப இங்க இருந்த இந்தோ கிரீக்ஸ தோற்கடிச்சிட்டு தான் அடுத்து எனக்கு யாரு வரா? சாகர்கள். அப்ப சாகர்கள் யாருன்னா, சாகர்கள் ஆஸ் நொமாடிக்ஸ்
கேம் இன் ஹியூஜ் நம்பர் அண்ட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நொமாடிக் பீப்புள், ஒரு நாடோடி இன மக்கள் தான் எனக்கு யாரு சாகர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரியன்ஸ் மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கிளஸ்டரா ஒரு ஹியூஜ் நம்பர்ல பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள வந்து இந்தியாவுடைய நார்த் அண்ட் வெஸ்டர்ன் பகுதிகள்லாம் வந்துட்டு யார் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடுறா, சாகர்கள். பிகாஸ் நாம தான் படிச்சோமே, சைனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கிரேட் வாலை கட்டினதுனால நிறைய படையெடுப்புகள்லாம் எங்க திரும்பிருச்சு, இந்தியாக்குள்ள திரும்பிருச்சு. தி சாகஸ் were against the tribe of தர்கி nomads. இவர்கள் துருக்கிய நாடோடி பழங்குடியின மக்களுக்கு எதிரானவங்களாக எனக்கு யார் இருந்திருக்கா, சாகர்கள் எனக்கு இருந்திருக்காங்க. அப்போ சகாஸ் were சைத்தியன்ஸ், சாகர்கள் பண்டைய நாடோடி ஈரானிய சைத்தியர்கள் ஆவார்கள் இல்லைங்களா. ஸோ நொமாடிக் ஏன்ஷியன்ட் ஈரானியன்ஸ். ஸோ சாகர்களும் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் தான், ஈரான் நாட்டை சார்ந்தவர்கள் தான். அண்ட் நோன் as சகாஸ் இன் சான்ஸ்கிரிட். அந்த சைத்தியன்ஸ் அப்படிங்கிறது தான் சமஸ்கிருத மொழியில எப்படி மாறிடுச்சு, சாகர்கள் என்று அறியப்பட்டார்கள். சாகா ரூல் வாஸ் ஃபவுண்டட் பை மாவோஸ் ஆர் மோகா இல்லைங்களா. சப்போ இந்த சாகர்களுடைய ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாவோஸ் அல்லது மோகா அப்படிங்கிறவர் தான். எந்த இடத்துலனா இன் காந்தாரா ரீஜியன், காந்தாரா பகுதிகளில், அதாவது இந்தோ கிரீக்ஸ் எங்க இருந்தாங்களோ அந்த பகுதிகளில் அப்படியே இப்போ எனக்கு யார் ரீப்ளேஸ் ஆயிட்டாங்கன்னா எனக்கு சாகர்கள் ரீப்ளேஸ் ஆயிட்டாங்க. அண்ட் ஹிஸ் கேபிட்டல் வாஸ் சிர்கப். இவருடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிர்கப் அப்படிங்கிறது தான். ஹிஸ் காயின்ஸ் பியர் இமேஜஸ் ஆஃப் புத்தா அண்ட் சிவா. இவருடைய இது முக்கியமான பாயிண்ட், யாருடைய நாணயங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு புத்தர் மற்றும் சிவாவுடைய உருவப்படங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரு சாகர்கள் வெளியிட்ட நாணயங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவனுடைய உருவம்லாம் எனக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ எனக்கு சாகர்கள்ல முக்கியமான அரசர்னு பார்த்தீங்கன்னா ருத்ராமன் அப்படிங்கிறது தான். ஸோ ருத்ராமன் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேமஸ் கிங் ஆஃப் சாகர். சாக வம்சத்தின் மிக முக்கியமான புகழ் வாய்ந்த அரசர் ருத்ராமன் ஆவார் இல்லைங்களா. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட், இவருடைய ஒரு கல்வெட்டு தான் ஜுனாகத் அல்லது கிருனார் இன்ஸ்கிரிப்ஷன் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்க காணப்படும்னா வந்துட்டு ஒடிஷால காணப்படும். அதே மாதிரி ஹதிகும்பா யாரை பத்தி சொல்லும், எனக்கு நந்தாஸை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு. அதே மாதிரி ஜுனாகத் அல்லது கிருனார் இன்ஸ்கிரிப்ஷன் எனக்கு குஜராத்ல காணப்படக்கூடிய ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இல்லைங்களா. இது யாருடைய கல்வெட்டுன்னா எனக்கு ருத்ராமனுடைய கல்வெட்டு இல்லைங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் சாஸ்ட் சான்ஸ்கிரிட் இல்லைங்களா. என்னதான் தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு, பியூரா சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு என்றால் ஆப்வியஸ்லி என்ன கல்வெட்டு தான், எனக்கு ஜுனாகத் கல்வெட்டு தான். இன் இந்தியா சாகர்ஸ் were assimilated into இந்தியன் சொசைட்டி. அப்ப சாகர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரான்ல இருந்து வந்தவங்க வந்து இந்தியாவுடைய கலாச்சாரத்தோடையும் சமூகத்தோடையும் ஒன்றரை யார் வந்து நல்லா மெர்ஜ் ஆயிட்டா, ஒன்றா யார் வந்துட்டு கலந்துட்டான்னு பாத்தீங்கன்னா சாகர்கள். they began to adopt Indian names and practice Indian religious belief. அப்ப காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயர்கள்லாம் கூட இந்தியர்களுடைய பெயர்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியர்களுடைய மத நம்பிக்கைகளையும் கலாச்சாரங்களையும் யாரு அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறா, சாகர்கள். தி சாகர்ஸ் அப்பாயிண்டட் ஷத்ரப்ஸ் ஆர் ப்ராவின்ஷியல் கவர்னர்ஸ், அதாவது மாகாண ஆளுநர்கள், சத்ரப்ஸ் என்னும் பெயர்களில் பிராந்திய ஆளுநர்கள் அல்லது மாகாண ஆளுநர்களை நியமித்து தங்கள் பகுதிகளை பார்த்தீங்கன்னா யாருங்க ரூல் பண்ணிட்டு வந்திருக்கா, சாகர்கள். அதாவது அவங்களுக்கு சொந்தமான பகுதிகளை பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, கவர்னர்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன பேரு, ஷத்ரப்ஸ் என்று பெயர் இல்லையா. ஸோ அடுத்து சாகர்களுக்கு அடுத்து மூன்றாவதாக எனக்கு யார் வரான்னு பார்க்கணும்னா எனக்கு வந்துட்டு இந்தோ பார்த்தியர்கள் எனக்கு வராங்க. ஸோ பார்த்தியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பகலவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தோ பார்த்தியன் கிங்டம் ஆர் கோண்டோஃபரிட் டைனாஸ்டி இல்லைங்களா. இந்தோ பார்த்திய அரசு அல்லது கோண்டோஃபரிட் வம்சம் யாரால் உருவாக்கப்படுதுன்னு பார்த்துட்டு கோண்டோஃபெரன்ஸ் இல்லைங்களா, கோண்டோ ஃபெர்னஷால் என்பவரால் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. இதுக்கே இன்னொரு பேர் தான் இந்தோ பார்த்தியர்கள் அல்லது பகலவர்கள் அல்லது கோண்டோஃபரித் டைனாஸ்டி. தி டொமைன் ஆஃப் இந்தோ பார்த்தியன்ஸ் கம்பரைஸ்டு. ஸோ இந்தோ பார்த்தியன்ஸ் வாழ்ந்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், காபூல் அண்ட் காந்தாரா. ஸோ காபூல், காந்தாரா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இல்லைங்களா. ஸோ காந்தாரா மற்றும் காபூல், ஸோ லைக் எக்ஸாக்ட்லி இந்த பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு யார் இருந்திருப்பா, எனக்கு இந்தோ பார்த்தியன்ஸ் அல்லது பகலவாஸ் எனக்கு இருந்திருப்பாங்க. ஓகே. ஸோ ரூலர்ஸ் ஆஃப் இந்தோ பார்த்தியன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்னா இந்தோ பார்த்தியன்ஸ் கேம் ஆஃப்டர் இந்தோ கிரீக்ஸ் அண்ட் இந்தோ சைத்தியன்ஸ். அதாவது இந்தோ சைத்தியன்ஸ்னா ஒன்றும் கிடையாது, யார் தான், சாகர்கள். அவங்க தான் எனக்கு யார் இந்தோ சைத்தியன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹூ ஆர் இன் டர்ன் டிஃபீட்டட் பை குஷானாஸ் இந்த செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு
யார் வந்தாங்கன்னா இந்தோ பாக்டீரியன்ஸ் வந்தாங்க. அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு யார் வந்தாங்கன்னா இந்தோ சைத்தியன்ஸ் எனக்கு வந்தாங்க. ஸோ சைத்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க வேற யாரும் கிடையாது, யாரு தான், சாகர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு அப்புறமாக தான் எனக்கு யார் வந்தா, இந்தோ பார்த்தியன்ஸ் எனக்கு வந்தாங்க இல்லைங்களா. ஸோ அடுத்து என்ன கொடுக்குறாங்க, ஹூ இன் டர்ன், ஹூ இங்க யாரை தான் குறிக்கும், இந்த இந்தோ பார்த்தியன்ஸ். அவங்கள பார்த்தீங்கன்னா அடுத்து யார் தோற்கடிச்சிருவாங்கன்னா குஷானாஸ் எனக்கு தோற்கடிச்சிருவாங்க இல்லைங்களா. அப்ப தேவர் டிஃபீட்டட் பை எனக்கு குஷானாஸ். தோற்கடிச்சது பிறகு எனக்கு அடுத்து யாருடைய ஆட்சி ஏற்பட்டுரும், குஷானாஸுடைய ஆட்சி எனக்கு ஏற்பட்டுரும். அப்போ எனக்கு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு சோர்சஸ்லாம் கிடைக்கல எனக்கு பகல்வாசை பற்றி தெரிஞ்சுப்பதற்கு இல்லைங்களா. ஸோ அதனால ஜஸ்ட் யாருக்கு அடுத்து யார் வந்தா அப்படிங்கிறத மட்டும் மட்டும் பார்த்துடுறோம். ஸோ இப்போ ஒரு ஓவர்வியூவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வெரி கிளாஸ் இந்த பகுதிகளில் எனக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் எனக்கு எமர்ஜ் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் முன்னாடி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதையே மூணாக பிரித்தோம் இல்லைங்களா. ஸோ பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நியோலித்திக் ஃபேஸ், புதிய கற்காலம் இருந்த சமயத்தில் மக்கள் என்ன ஆகுறாங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகுறாங்க, இந்த சிந்து நதிக்கரைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால அவங்களுடைய கல்ச்சுரல் சேஞ்சஸ், அவங்களுடைய எக்கானமிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாம் வச்சு இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் டெவலப் ஆன ஒரு காலகட்டமாக நாம் வந்து படிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வாழ்ந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய ஆக்குபேஷன்ஸ், முக்கியமான ஆக்குபேஷனே என்னவாக தானே இருக்கும், ட்ரேடிங் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஒரு ஒரு பயங்கரமான சிவிலைஸ்டான ஒரு லைஃப் வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் எனக்கு வந்துட்டு ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா எனக்கு மத்திய ஆசியாவில் இருந்து தேவர் பாஸ்ட்ரோலிஸ்ட் பீப்புள் இல்லைங்களா. ஆடு மேய்க்கும் ஒரு குரூப் தான் எனக்கு யாரு, ஆரியர்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள கொத்து கொத்தா வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா இதே பகுதிகளில் இப்படியே வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பகுதிக்கு என்ன பேருனா சப்த சிந்துன்னு சொல்லிட்டு பேரு. அதே மாதிரி இந்த காலத்துக்கு எனக்கு ஏர்லி வேதிக் ஏஜ், முன்வைத காலம் அப்படின்னு பேர் வைக்கிறேன். காலப்போக்கில் இங்க இருந்த மக்கள்லாம் என்ன ஆகுறாங்க, கொஞ்சம் ஈஸ்டர்ன் வேர்டா மூவ் ஆகி இங்க செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க 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 வாழ்ந்த மக்களுக்கு என்ன பேருனா லேட்டர் வேதிக் ஏஜ், பின்வேத காலம் என்று பெயர். இந்த லேட்டர் வேதிக் ஏஜ் உடைய பீரியட்ல தான் எனக்கு வந்துட்டு அயன் எனக்கு உருவாக்கப்படும், இரும்பு எனக்கு கண்டறியப்படும் இல்லைங்களா. அப்போ இந்த முன்வேத காலத்திலையும் பின்வேத காலத்திலையும் ஏற்பட்ட நிறைய ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெயினிசம் அண்ட் புத்திசம், சமண மதம் அண்ட் புத்த மதம் உருவாக்கத்திற்கான முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மதங்கள்லாம் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 6th century BC-ல என்ன ஆரம்பிக்குதுன்னா இங்கே வாழ்ந்த மக்கள் வந்துட்டு நிறைய குரூப்பாக பிரிய ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. பிகாஸ் பாப்புலேஷன்ஸ் அதிகமாகிட்டதுனால they became a groups. அந்த குரூப்ஸுக்கு என்ன பெயர்னா வந்துட்டு ஜனபதம் என்று பெயர். லேட்டரான் இந்த ஜனபதங்களாக ஒன்றாக சேர்ந்து என்னவா மாறிடுது, மகாஜன பதங்களாக மாறி போயிருது இல்லைங்களா. அது மாதிரி மொத்தம் எனக்கு 16 மகாஜன பதங்கள் இருந்திருக்கும். அதுல ஒரு முக்கியமான மகாஜன பதம் தான் இங்க இருந்த மகதம் அப்படிங்கிற மகாஜன பதம். இது காலப்போக்கில் என்ன பண்ணிரும்னா இங்க இருந்த பிற எல்லா மகாஜன பதங்களையும் ஒருங்கிணைத்து எனக்கு இங்க மகதம் மட்டுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக ஒரு மகாஜன பதமாக எனக்கு எமர்ஜ் ஆயிரும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மகதம்ல ஃபர்ஸ்ட் எனக்கு யார் ஆழ்வானா ஹரியன்கா வம்சம் ஆழ்வாங்க. அடுத்து ரெண்டாவதாக சிசுநாக வம்சம் ஆழ்வாங்க. மூன்றாவதாக நந்த வம்சம் ஆழ்வாங்க. நந்தாசுடைய பீரியட்ல இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு பேரரசு எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் எனக்கு இந்தியாவுடைய வடமேற்குல பாரசீகர்கள் படையெடுத்து வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து அலெக்சாண்டர் வந்தாரு, கிரேக்கரான அலெக்சாண்டர் வந்தாரு. அவர் இங்கிருந்த பாரசீகர்கள் எல்லாத்தையுமே தோற்கடிச்சிட்டு இந்த பகுதிகள்லாம் யார் வசம் போயிருச்சு, அலெக்சாண்டருடைய வசம் போயிருச்சு. அவர் என்ன பண்ணாரு, திருப்பி போகும்போது இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரு. அந்த கவர்னர்ஸ்ல ஒரு ஆள் தான் நான் யாரா பார்த்தேன், செலுடஸ் நிக்கேட்டரை பார்த்தேன் இல்லைங்களா. அப்போ அலெக்சாண்டர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த சாம்ராஜ்யம் எனக்கு ரெண்டாக பிரிய ஆரம்பிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாக்டீரியர்கள் அப்படின்னும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டாக எனக்கு பிரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நான்காவதாக இந்த சமயத்துல எனக்கு மௌரிய சாம்ராஜ்யம் வந்துடும் இல்லைங்களா. மௌரிய சாம்ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இங்க சந்திரகுப்த மௌரியர் எனக்கு வருவாரு. அடுத்து எனக்கு அசோகர் வருவாரு. சந்திரகுப்த மௌரியர்லாம் பாத்தீங்கன்னா சாம்ராஜ்யத்தை இது வரைக்குமே எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாரு. அப்ப இங்க இருந்த பாக்டீரியன்ஸ், பார்த்தியன்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா இந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. போய் இந்த பகுதிகளில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பகுதிகள்லாம் இப்ப யார் வசம் வந்துடும், எனக்கு மகதத்துடைய மௌரிய சாம்ராஜ்யத்தின் கீழே வந்துடும் இல்லைங்களா. ஸோ இப்போ அசோகருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா தமிழகம் தவிர மீதி பகுதிகள் எல்லாமே எனக்கு யார் கேப்சர் பண்ணிடுவா, அசோகர் வந்து கேப்சர் பண்ணிடுவாருன்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ அசோகர் இழந்த பிறகு கடைசி மௌரிய அரசனான பிருகத்ரதனை பார்க்குறோம்.
இல்லைங்களா? ஸோ பிருகத்ரதன். இவருடைய படைத்தளபதியான புஷ்யமித்ர சுங்கர் பார்த்தீங்கன்னா, இவர கொன்னுட்டு எனக்கு இந்த பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, சுங்க சாம்ராஜ்யத்த ஏற்படுத்திடுறாரு. மேம் இவ்ளோ பெரிய ஆட்சி வச்சிருந்தாங்க இல்லையா? அப்ப இந்த பகுதிகள்ல என்ன ஆச்சுன்னா, இங்கெல்லாம் குட்டி குட்டி சிற்றரசுகள் இல்லைங்களா? ஸோ ஃபெடுவல் கிங்ஸ் எனக்கு உருவாக ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அப்ப இங்க எனக்கு சுங்காஸ் வந்துடுறாங்க, சுங்கர்கள் வந்துடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுங்காஸ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதே பகுதிகள்ல எனக்கு கன்வர்கள் வந்துடுறாங்க. அடுத்து கன்வாஸ தோற்கடிச்சுட்டு எனக்கு இங்க இருந்த சாதவாகனர்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுவரைக்கும் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடுறாங்க சாதவாகனர்கள். அந்த டைம்ல இங்க போய் ஸ்டே பண்ணியிருந்த பாக்டீரியன்ஸும் பார்த்தியன்ஸும் இப்ப எங்க வர ஆரம்பிக்கிறாங்க? இந்தியாக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் எனக்கு இந்தியால எனக்கு யாரும் இல்ல. வலிமையான அரசர்கள் எனக்கு யாருமே இல்ல இல்லைங்களா? அந்த வகைய பயன்படுத்திக்கிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்தோ பாக்டீரியர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்ச காலம் ஸ்டே பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிருந்து கூட்டம் கூட்டமா சாகர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பகுதிய கொஞ்ச காலம் சாகர்கள் ஆள்றாங்க. அடுத்து அவங்கள தோற்கடிச்சுட்டு எனக்கு மீண்டும் எனக்கு யார் வராங்கன்னா, இந்தோ பார்த்தியன்ஸ் எனக்கு வராங்க. பார்த்தியர்கள் எனக்கு ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு சைனால இருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு குஷானாஸ் எனக்கு வருவாங்க. குஷானர்கள். அப்ப இவங்கள 3 பேரையும் தோற்கடிச்சுட்டு அடுத்து எனக்கு யார் ஆட்சிக்கு வந்துருவா? குஷானர்கள் ஆண்டுட்டு இருப்பாங்க. இல்லைங்களா? ஸோ அப்ப நம்ம இந்த கிளாஸ் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம்னா, பார்த்தியன்ஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம யார பார்க்கணும்? குஷானஸ பார்க்கணும். அப்போ இந்த இந்த ஓவரால் ஃபேஸுக்கு தான் என்ன பேருன்னா வந்துட்டு போஸ்ட் மௌரியன் எரா. இல்லைங்களா? ஸோ மௌரியன்ஸ்க்கு பிறகு இந்தியால என்ன மாரியான அரசியல் சூழ்நிலை நிலவியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ குஷானஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பகுதிகள்ல ஆண்டுட்டு இருப்பாங்க. அப்ப இங்க இருந்த சாதவாகனர்களுடைய ஆட்சி வந்துட்டு குறைய ஆரம்பிச்சுரும். அவங்க பார்த்தீங்கன்னா, இதோட சுருங்கி போயிருவாங்க. அப்ப இங்க எனக்கு யார் உருவாயிருவான்னு பார்த்தீங்கன்னா, குட்டியா எனக்கு குப்த பேரரசு எனக்கு உருவாக ஆரம்பிக்கும். காலப்போக்குல குப்த பேரரசு எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த எல்லா பகுதிகளிலுமே எனக்கு யார் கேப்சர் பண்ணிடுவா? குப்தாஸ் எனக்கு கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்போ குப்தாஸ் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு என்னது? மீண்டும் இந்தியா மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டது, சென்ட்ரலைஸ்ட் ஆனது யாருடைய பீரியட்ல? குப்தாஸுடைய பீரியட்ல. ஸோ அப்ப தே வேர் எனக்கு அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 2ண்ட் எம்பையர் ஃபார்மேஷன். இந்தியாவுடைய 2வது சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்களாக நான் யார பார்க்குறேன்? குப்தாஸ பார்க்குறேன். இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ப இதுவரைக்கும் நாம சுங்காஸ் பார்த்திருக்கோம், கன்வாஸ் பார்த்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தோ பாக்டிரியன்ஸ் பார்த்திருக்கோம். சாகர்கள் பார்த்திருக்கோம். இந்தோ பார்த்தியன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ அடுத்து நாம குஷானஸ் பத்தி படிக்கணும். குஷானஸ்ல முக்கியமான அரசர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கனிஷ்கர் அப்படிங்கிறவரு. இல்லைங்களா? ஸோ அப்போ கனிஷ்கர பத்தி அடுத்து பார்க்கணும். ஸோ நம்ம நான் கனிஷ்கர பத்தி நம்ம தனியா என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இல்லைங்களா? ஸோ அப்போ கனிஷ்கரோட எனக்கு போஸ்ட் மௌரியன் எரா எனக்கு முடியறாங்க. கனிஷ்கர் ஒண்ணும் இல்ல. குஷான சாம்ராஜ்யத்துடைய அரசர் தான் எனக்கு யாரு? கனிஷ்கர் அப்படிங்கிறவரு. ஸோ கனிஷ்கர முடிச்சுட்டு அடுத்து நம்ம குப்த டைனஸ்டி போயிரலாம். சரிங்களா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல்.